அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேஷராசிக்குரிய பலன்கள் 18/1/2025 முதல் 18/2/2025. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், அதாவது தை மாத பலன்கள் தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 15ஆம் தேதியிலேருந்தே கணக்கு. ரொம்ப முக்கியமாக 18ஆம் தேதி 1/2025 சுக்கிரன் சனி பகவானும் 11ஆம் இடத்தில் பெரும் லாபம் பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து தொடங்குகிறது. அதற்கடுத்து பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். 12ஆம் இடத்துக்கு வருவதும் 11ஆம் இடத்தில் இருப்பதும் மிக யோகம். அப்போ மேஷராசி மேஷ லக்கணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 11ஆம் பாவம்ன்றது பாதகஸ்தானம், அதே சமயம் பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்துல கணவன் மனைவிடைய கருத்து விவாதங்கள் மட்டும் கொஞ்சம் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும். ஏன்னா 7ஆம் பாவம் 11ஆம் பாவம் இரு பாவங்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் சில கருத்து மோதல்கள், சின்ன சின்ன கருத்து மோதல்கள் கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்த்துக்குங்க. இன்னொரு விஷயம், செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார் பிப்ரவரி மாதம். வக்கரமாகி பின்னோக்கி செல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவம் முயற்சிகளுக்கு வெற்றிகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது. அப்போ எடுக்கிற முயற்சியெல்லாம் பெரிய அளவில் வெற்றி, பெரிய அளவில் வளர்ச்சி, மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு பண வரவு. இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அடுத்தது அதேமாதிரி ஒரு 100 கிலோமீட்டர், அடுத்தது ஒரு 1000 கிலோமீட்டர், இப்போ யூஎஸ் கனடா ஒரு 15,000 கிலோமீட்டர், இந்த மாதிரி தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வச்சு அதில் உங்களுக்கு அபரிவிதமான பண வரவு, நிம்மதியான ஒரு சூழ்நிலை. ரொம்ப நாள் இதான் என்னுடைய கனவு, இந்த கனவு தான் நிறைவேறணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுக்கும். வாய்ப்புகள் சூழ்நிலை பிரகாசமாக ஏற்படுத்தி பெரிய ஒரு வெற்றி, பெரிய ஒரு மகிழ்ச்சி, இன்பகரமான முழுமையான நல்ல நிலை, நல்ல ஒரு மாற்றங்கள், இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம், வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் புதனுடைய வீட்டில் இருக்கிறாரே. 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்றாலும் உங்களுக்கு அது வெற்றி ஸ்தானம். செவ்வாய் பகவானுடைய 10ஆம் பார்வை 8ஆம் பார்வை 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மகரத்தில் விழும். நேரடியாக பாருங்கள், செவ்வாயோட நேரடி பார்வை தனுசு மேலே 7, 8ஆம் பார்வை 10ஆம் இடம், மேஷத்துக்கு அது 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடம் உங்களுக்கு தொழிலில் மிக அசுர வளர்ச்சி, இதுவரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவானின் மிகப்பெரிய யோக பலன்களையும் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்கும். 9ஆம் பார்வை கேது பகவானை பார்வையிடும் போது 6ஆம் இடமான பின்னோக்கி பார்க்கக்கூடிய வக்கர பார்வை உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்த கடன், வலிகள், வேதனைகள் அனைத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ரொம்ப நாளாக கடன் இருக்கீங்க, கிரெடிட் கார்டு கடன், மாதம் மாதம் வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க, ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. இந்த கடன் சார்ந்த விஷயத்திலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். 4ஆம் பாவம் 12ஆம் பாவம்ன்றாலும் அம்மாவின் உடல் ஆரோக்கியம் மட்டும் நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மேஷராசிக்காரங்க, அம்மாவின் உடல் ஆரோக்கியம் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். செவ்வாய் பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய இந்த காலகட்டம் பிப்ரவரி மாதம். ஜனவரி மாதத்தில் உங்களுடைய முயற்சிக்கு எல்லாம் வழி வாய்ப்பு கிடைக்கும். 11ஆம் பாவத்துடைய பெரிய லாபம், பெரிய வளர்ச்சி, இதுக்கான பாதைகள், வழிகள், அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டு வெற்றிக்கான சூழ்நிலைகள், சிறப்பான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரனும் சனியும் முதல் நாள் பார்வையில் அந்த புனர்வு தோஷத்துக்குரிய பார்க்கிறது. சந்திரன் 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது 4க்குரிய 5ல் இருக்கிறார். உங்களுடைய கனவுகள், ஆசைகள், இதுதான் என்னுடைய கனவு, இந்த மாதிரி வீடு வாங்கணும், இந்த மாதிரி கார் வாங்கணும், அந்த கனவுகள் நிறைவேறதுக்கான அந்த பாசிட்டிவான சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சூரிய பகவானும் உங்களுக்கு 10ல் இருக்கிறார். தொழில் ஸ்தானம், உத்தியோக ஸ்தானத்தில் உங்களுடைய ஆசை, அரசியலில் வெற்றி பெறுவாங்க, அரசியலில் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஏன்னா 5ன்றது அதிர்ஷ்டம், 10ன்றது தொழில், 9ன்றது பாக்கியஸ்தானம். 3ஆம் பாவத்திலிருந்து 6க்குரிய கிரகம் 9ல் இருக்குது. நேரடியாக 3ஆம் பாவத்தை வலிமை பெறுது. என்ன ஒன்று, தந்தையிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். தந்தையே இப்போ எதிரியாக உங்களுக்கு எதிராக சில செயல்களை செய்ய வைக்கும், கோபப்பட வைக்கும். ஆனால் முடிந்த வரை நீங்கள் அவர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும், தன்மையாக இருக்க வேண்டும். அவர்களிடம் எந்தவித கருத்து மோதல்களும் எதிர்மறையான எண்ணத்தையும் விதைத்து கொள்ளக்கூடாது என்பது மிக அவசியம். சனி பகவானுடைய நேரடி பார்வை, அடுத்தது சனி பகவான் குரு நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அவர் பயணிக்க தொடங்கிட்டார்.
இதுவே ஒரு நல்ல பாசிட்டிவான சிம்டம்ஸ். ஏன்னா 9ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். 12ஆம் பாவம் வெளிநாட்டு வாழ்க்கை, 9ஆம் பாவம் எல்லாவித பாக்கியங்கள், சனி பகவான் தொழில் ஸ்தானத்துக்குரியவர், மூத்த சகோதரர், பெரிய லாபம், பெரிய பணம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணி பெரும் வெற்றி, மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கதவுகளாக உங்களுக்கு திறக்கப்பட தொடங்கிவிடும். இந்த கதவுகள் திறக்கப்படும் போது தெளிவான வெற்றிகரமான விஷயத்துக்குள் உங்களை கொண்டு செல்ல வைக்கும். சூரிய பகவானும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருப்பது 9ஆம் பாவம் தொழில் உத்தியோகஸ்தானம், பாக்கியங்களை உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிவிடும். பூர்வ புண்ணியஸ்தானம், முன்ஜென்ம கர்ம வினைகள், குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அபரிவிதமாக அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் பௌர்ணமியில் சென்று வரும்போது அப்படியே உங்கள் மனசு சாந்தமான ஒரு நிலையில் கொண்டு போய் தெளிவான ஒரு பாதைக்குள்ளே பயணிக்க வச்சு, தெளிவான முடிவுகளை எடுக்க வச்சு, அதன் மூலம் பெரிய பெரிய வெற்றி, பெரிய பெரிய வழிகள், பெரிய பெரிய பாதைகள், இதுவரைக்கும் பார்க்காத சந்தோஷங்கள், இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உயர்வான வாழ்க்கை, உயர்வான நிலை, இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக உங்கள் வசப்பட போகிறது. செவ்வாய் பகவான் பின்னோக்கி செல்லும் போது குருவின் நட்சத்திரத்தில் தொடர்பு கொள்வார். 9ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் ராசி அதிபதி லக்னாதிபதி மேஷத்தோடைய. அப்போ அந்த அதிபதி, அப்போ செவ்வாய் குருவுடைய தொடர்பு, நீண்ட நாள் கனவுகள், நீண்ட தூர பயணங்கள். ஏன்னா 9ஆம் இடம் வந்து நீண்ட தூர பயணம், நீண்ட தூர பயணங்கள், நீண்ட தூர ஒரு கனவுகள் அத்தனையும் உங்கள் வசமாக்குவதற்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் உங்களுக்கு தெளிவாக ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அந்த சூழ்நிலை வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத ஒரு சந்தோஷம், இதுவரையும் பார்க்காத ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், இது எல்லாமே ஏராளமாக வெற்றிகரமாக உயர்வான வாழ்க்கைக்குள் உங்களை கொண்டு சென்று பெரிய வெற்றி, பெரிய சாதனைகள் உங்களுக்கு நிகழ்த்தி கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் பார்க்காத மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு மனைவி வந்த பிறகு யோகம், அதிர்ஷ்டம், அந்த நிலையை ஏற்படுத்தும். கணவர் வந்த பிறகு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலை, உயர்வான ஒரு வாழ்க்கை, இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அபரிவிதமாக மிகப்பெரிய வெற்றிகரமாக மிக மிக உயர்வான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மிக முக்கியமாக அந்த பாக்கியங்களையும், 7ஆம் இடமான திருமண வாழ்க்கையும், 11ஆம் இடமான பெரிய லாபத்தையும் தொடர்பு பெறக்கூடிய அமைப்புகள் தொடர்பு பெறும்போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தையும், இல்லாத ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையும் உங்களை கொண்டு சென்று விடும். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை சுக்கிரன் வீட்டை பார்க்கும். அடுத்ததாக பின்னோக்கி செல்லக்கூடிய செவ்வாய் பகவானோட 4ஆம் பார்வை கேது மீது விழும். மிக முக்கியமாக வயதானவர்களிடம் நிதானமாக பேச வேண்டும். உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவினர்களோ உங்களுக்கு வலிகள் வேதனை கொடுத்திருந்தாலும் பதிலுக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை நீங்கள் விதைத்து கொள்ளக்கூடாது. கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையப்போகுது. ஏன்னா 8ஆம் பாவம் செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகிறார், முயற்சியால் வெற்றி. அப்போ உங்களுக்கு சாதகமான யோகமான பலன்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அடுத்ததாக சனி பகவான் சுக்கிர பகவான் இருவரும் தொடர்பு பெற்றக்கூடிய செவ்வாயுடைய நேரடி 8ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இடம் என்று பார்க்கும்போது, சுக்கிரனும் சனியும் பார்வைக்கு பார்க்கும்போது பெரிய அளவில் நீண்ட தூர ஆசைகள், நீண்ட தூர கனவுகள், இலக்குகள் அத்தனையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து விடும். அதே மாதிரி ராகுவும் பார்த்திங்கன்னா குருவோடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது வெளிநாட்டு பணம், எதிர்பாராத பண வரவுகள், இது எல்லாமே அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுத்து பெரிய வெற்றிகள், பெரிய அளவில் சாதனை படைப்பதற்கான சூழ்நிலைகள் இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். குரு பகவானுடைய ரொம்ப நாள் குரு பகவானுடைய அதிர்ஷ்டமே 2ஆம் பாவத்தில் இருப்பது தான். பெரும் முயற்சியால் வெற்றி, பெரிய உத்தியோகங்கள், பெரிய பார்வைகள், பெரிய அளவில் அதிர்ஷ்டங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அபரிவிதமாக கொடுக்க போகிறது. அது எல்லாமே காற்று வீட்டிலிருந்து காற்றோடைய வீட்டையே பார்க்கும் 5ஆம் பார்வையில் குரு பகவானோட அடுத்த பயிற்சி. அது நம்ம ஜனவரி மாத பலன்களை கூடுதலாக சொல்கிறோம். பக்கர நிலையிலிருந்து நிவர்த்தி ஆகிடும் பிப்ரவரி மாதம். அப்போ உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும், நீண்ட தூர பயணங்கள் வெற்றியடையும், பெரிய பணம், பெரிய
ஒரு மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அதிர்ஷ்டங்கள், வெளிநாட்டு வியாபாரங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளிநாட்டு பயணங்கள் நிச்சயம் உங்களுக்கு 100% நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்திலையும் பேச்சிலையும் நண்பர்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிர பகவான் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார். பேச்சு சுக்கிரன், கணவர் மனைவி சுக்கிரன், சனி பகவான் தார தோஷத்தை குறிக்கக்கூடியது. இரு கிரகங்கள் ஒன்றாக கூடுகிறது. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டும். நண்பர்களிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும். இதில் மட்டும் கவனமாக இருந்தீர்கள் என்றால் போதுமானது. இனி உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம்தான், மகிழ்ச்சி தான், நிம்மதியான நிலைதான், எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவளியுங்கள். பூனைக்குட்டி நாய்க்குட்டிகள் செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் உங்களுடைய லக்னாதிபதிஸ்தானம் பலமாகும். சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்கும். நீங்கள் ஜாதகத்தை அனுப்பி கணித்து விட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.